ஓகே, நம்ம இந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங் நேம் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்னு போட்டு சி. ஹைட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 7 வச்சுக்கலாம். ஓகேவா, சி. இன்னொரு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே டி வச்சுச்சா. ஸோ வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கு. இங்கே டைமென்ஷனாக எந்த எண்ட்லேருந்து இங்கேருந்து இங்கே 20. ஸோ அதே டைமென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் பார்க்கலாம். முடிஞ்சா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஷினில், 30 டிகிரி டு ஹெச்பி. ஓகேவா, ஹெச்பிக்கு 30 டிகிரி பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணால் காம்பஸ் இருக்கலாம். சி ஆர்க் எங்கே இருக்குது, லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லைன். ஓகேவா, எந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து. ஸோ அங்கேருந்து ஆங்கிள் என்னது, 35 டிகிரி. 35 டிகிரி கரெக்டு தானே. 30 டிகிரி, சாரி 30 டிகிரி. 30 டிகிரி எவ்வளோ சென்டிமீட்ரு போகணுன்னு, எவ்வளோ மில்லிமீட்ரு, 80 மில்லிமீட்ரு. ஸோ 80 கொடுத்துட்டு என்ட்டு தட்டினா உங்களுக்கு 80 வந்துடும். முடிஞ்சா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழேயும் பண்ணணும். பட் நீங்கள் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. நீங்கள் 45 டிகிரியும் போட்டால் உங்களுக்கு எப்படி வரும், லைன் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு லைனு நம்மளுக்கு அப்படியே இருக்கக்கூடாது, ஆப்போசிட்டாக வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, -45 கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். லைன் கொடுத்தாச்சா. இந்த பாயிண்ட்டு ஆங்கிள் -45 கொடுத்துட்டு 80 mm. பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து 45 mm. எப்போவுமே நம்ம கீழே இருக்கும்போது மைனஸ் கொடுக்கணும். அதை ஒன்றே நம்ம வச்சுக்கணும். நம்ம இதை அப்படியே ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்களா, 30 mm, 30 டிகிரி. ஸோ அதே இந்த ஆங்கிள் இந்த பக்கம் இங்கே எவ்வளோ வருது பாருங்கள், 45. பக்கா வந்துச்சா, அவ்வளோதான். வந்து ஒரு லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்ம ஒரு லைன் வரையணும். பாருங்க, கரெக்டாக இருக்கா. ஷிட். திருப்பி லைன் கமாண்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் திருப்பி லைனு. இந்த இடம் வந்து நம்மளுக்கு அன்னோனாக இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்னாப் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிடலாம். லைன் இந்த இடத்துல வச்சுட்டு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ஸோ 0 டிகிரி. லென்த் நம்மளுக்கு சொல்ல தேவையில்ல, 0 டிகிரி போட்டாச்சா. ஓகே, லைனு இந்த பக்கம் 180. இப்போ வந்து ஒரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து கரெக்டாக கீழே இங்கே வரைக்கும் முடிஞ்சா. அதே மாதிரி இன்னொரு லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். நீங்கள் லைன் கிட்ட வச்சாலே தெரியும் உங்களுக்கு அலைன்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சி ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. நீங்கள் இங்கெல்லாம் போய் தேட தேவை, ஜஸ்ட்டு கீழே கமெண்ட் இருக்கா, நான் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சி ஆர்க் கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல ரேடியஸ், அதாவது ரேடியஸ் சூஸ் பண்ண சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து ரேடியஸ் என்னது, இந்த இடத்துலேருந்து இந்த இடம். ஓகேவா, எந்த இடத்துலேருந்து வச்சு ட்ரா பண்ண போகிறோம், இந்த இடத்துல வச்சு ட்ரா பண்ண போகிறோம். எங்கே இடிய போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு சர்க்கிள் எடுத்துக்கோங்களேன். சர்க்கிள் இந்த இடத்த பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது வரைக்கும் வாங்கினேன் பாருங்கள், கரெக்டாக நம்ம ஆர்க் எங்கே இழிச்சோமோ கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கமிஷன் இருந்தால் சர்க்கிள் எடுத்துக்கணும். சர்க்கிள் எடுத்து போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து மிச்ச இடத்துலாம் ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த இடம் ட்ரிம் தேவையில்லை, இந்த இடம் தேவையில்லை, இந்த இடம் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இந்த இடமும் தேவையில்லை, இங்கே லைட்டாக மேலே இருக்குது பாருங்கள், அதுவும் தேவையில்லை. கரெக்டாக வந்துடுச்சா. திருப்பி அகைன் சர்க்கிள் இந்த இடத்துலேருந்து இந்த இடம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிம் கமாண்ட். இது தேவையில்லை, இது தேவையில்லை, தேவையில்லை, இது வேணாம், இது வேணாம்.
ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சா? ஸோ வந்து இந்த இடமும் வந்து நம்ம கீழே எழுதணும். ஓகேவா? அதாவது கீழே எழுதணும் மீன்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி லைன் கமாண்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் முடிஞ்சு. திருப்பி லைன் கமாண்டு சாரி இந்த இடத்துல லைன் கமாண்டு எட்டு தட்டுறோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அவ்வளோதான். இப்போ வந்து டைமென்ஷன்ஸ் மட்டும் மார்க் பண்ணால் முடிஞ்சு. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அப்படியே மேலே உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போயிட்டு இந்த ஆப்ளிக்யூன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இந்த இடம் என்னடா வரல, சாரி இந்த அலைண்டு கிளிக் பண்ணுவோம். அலைண்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே வருமா, அப்படியே தூக்கி போடுங்க. திருப்பி அலைண்டு யூஸ் பண்ணி இந்த 2 ஆங்கிளும் இதுவுமே திருப்பி அதை அப்படியே மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி அலைண்டு கீழே திருப்பி அலைண்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல முடிஞ்சா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த லைன் 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 அப்புறம் இங்கே 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 இதெல்லாம் மட்டும் நம்ம டார்க்கு திக் லைனில் போட போதும். ஸோ அதை மட்டும் திக்குன்னு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பாருங்களேன் டயக்ராம் பக்காவாக இருக்கா? ஸோ இதான் வந்து நம்ம கேட்டது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? நம்ம பாருங்கள், நம்ம இந்த லைனும் கண்டுபிடியாச்சு, இந்த லைன் தான் கேட்டிருக்காங்க கண்டுபிடியாச்சு, ஆங்கிளும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், டன், முடிஞ்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாம் சிமிலராக வரும். நான் அடுத்த கொஸ்டின் அப்படியே சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டின் இருக்கா. இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் நீங்களே பாருங்கள் என்ன இருக்குது. இந்த லைன் அதே 85 mm லாங்கு, அதே மாதிரி எண்டு வந்து இதில் வந்து என்ன கொடுக்கலன்னா ஆங்கிள் கொடுக்கல. ஆங்கிள் கொடுக்கலன்னா ஈஸி ஸ்டெப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 20 FM ஓகேவா, என்ன இருக்குது அபோனா மேலே கரெக்டாக, 20 mm இன்ஃப்ரண்ட்னா கீழே. ஸோ 25 mm மேலே 20 mm கீழே கரெக்டாக வந்துடுச்சா? அவ்வளோதான். அப்போ நம்ம போட்டது கரெக்டு. அதே மாதிரி எண்டு இப்போ சொன்ன புரியுதா? இந்த சம்மில் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒன்று வந்து இந்த பக்கம் சி எண்டு, இந்த பக்கம் டி எண்டு. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எண்டு பி. ஸோ இங்கே வந்து ஏபின்னு இருக்குது. ஸோ இங்கே ஏ, இங்கே பி. ஸோ இப்போ வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடம் பியில் என்ன சொல்கிறாங்க, 60 mm அபோ. திருப்பி ஒரு லைனு ஓகேவா, திருப்பி இந்த 60 mm லைன் வந்து வரையணும். அபோனா என்னது, மேலே. ஓகேவா, மேலே வந்து 60 mm வரைஞ்சிட்டேன். ஸோ 50 mm இன்ஃப்ரண்ட்னா கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி 2 லைன் போட்டிருப்போமா. இது வந்து 20 mm லைனு, இது 25 mm லைனு, இது 20 mm லைனு. அதே மாதிரி இங்கே 60 mm லைனு, இங்கே வந்து 50 mm லைனு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன ஆங்கிள் தான் கொடுக்கல, பட் இங்கே 85 mm கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் ஒரு லைன் அப்படியே ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இங்கே வச்சுட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிள் சும்மா இந்த இடத்துல இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இங்கே வச்சுட்டு டிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குறேன்னா 85 mm பாருங்கள், 85 mm கொடுத்துட்டேன்னா 85 mm கொடுத்துட்டு கரெக்டு தான், நானே குழப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 85 mm ஓகேவா லைனு இந்த இடத்துல வைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வச்சிட்டேன்னா நம்மளுக்கு ஆங்கிள் தெரியாது, டிஸ்டன்ஸ் தேவைப்போ. டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணி 85 mm. இந்த 85 mm மேலே இருக்கிறதுல வந்து எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். கரெக்டாக அந்த வயலட் கலர் லைன் பாருங்கள், கரெக்டாக அந்த லைன் மேட்ச் ஆகுதா? அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இடத்துல மேட்ச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கீழே ஒரு லைன் இது வரைக்கும் வரைவோமா, அதே மாதிரி கீழே இப்போ பண்ணணும் லைன் கரெக்டாக இந்த இடத்துல ஓகேவா வச்சுட்டு அதே 85 mm தானே, 85 mm நம்ம எப்போவுமே கடைசி லைன் டச் ஆகுது பார்க்கணும். இந்த லைன் டச் ஆகுது பார்க்கணும். ஸோ அதே லைன் இப்போ எடுத்துகிட்டு வாங்க.
கரெக்டாக எங்கே தெரியுதா மார்க் பண்ண இடம் அங்கே பாருங்க, அது ஒயில கலர் இடம் தான். ஸோ இந்த இடத்துல இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி லைன் மேலே போட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணோம், அதே சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, சர்க்கிள் கிரியேட் பண்ணி இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ இந்த லைன் தான் அதே ஆல்ரெடி போட்டு தான். ஆங்கிள் கொடுக்கலன்னா நம்ம இப்படி பண்ணணும். ஆங்கிள் கொடுத்தா நம்ம போன வாட்டி பண்ணோம்ல, ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம், 45 mm ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ எம்எம் கொடுத்துருக்காங்க ஒரு எம்எம் லாங் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் 50 mm கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இட்ஸ் எண்டு ஏ, இந்த எண்டு வந்து 50 mm அப்போ 25 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் இபி, 50 mm மேலே 25 mm கீழே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டாப் வியூ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈஜியில் பொறுத்த வரைக்கும் டாப் வியூனா பாட்டம் வியூ, அதாவது டாப் வியூனா கீழே, அதேமாதிரி பாட்டம் வியூனா மேலே, ரைட் வியூனா லெஃப்டில் வரும், லெஃப்ட் வியூனா ரைட்டில் வரும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல டாப் வியூன்னு இருக்குது. டாப் வியூனா என்னது, கீழே. ஸோ 40 mm கீழே. அதேமாதிரி எலிவேஷனா மேலே. எலிவேஷன் என்னது, நம்ம இப்போ வந்து ஒரு டவர் பார்க்குறோம். ஸோ நம்ம மேலே தூக்கி தான் பார்ப்போம். ஸோ வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஒரு கொஷின் படிச்சிருப்போம், ஒரு டவர் பீக்லேருந்து நம்ம கீழேருந்து மேலே எலிவேஷன் பார்க்கும்போது எவ்வளோ எலிவேஷன் டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எலிவேஷனாக எதுவும் இல்லை, மேலே. ஸோ இங்கே 35 mm, அவ்வளோதான் முடிஞ்சு. நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துறாங்க, இந்த வேல்யூ கொடுத்துறாங்க. அங்கே வந்து போன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 85 mm கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 85 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 50 mm. ஸோ சேம் கான்செப்ட், அதே டயக்ராம் தான் போட போகிறோம். 5th கொஷின் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ட் ஆஃப் லைன் ஸ்டார்டிங்கை ஏ கொடுத்துட்டாங்க. ஏபி வந்து 10 mm மேலே 20 mm கீழே. அதேமாதிரி அது ரெண்டுனா ஒய். ஓகேவா? ஒய் வந்து என்னது, 45 mm மேலே 65 mm கீழே. அதாவது இங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ், அதாவது அந்த மெயின் டிஸ்டன்ஸ் 45 இருக்குல்ல, ஸோ அந்த 45 கொடுத்துட்டாங்க. லைக் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் இஸ் 45 mm. மேலே என்ன கொடுத்துருந்தாங்க, லைன் ஏபி இஸ் 45 mm இது 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 45 mm நான் என்ன பண்ணணும்னா, ப்ரொஜெக்ஷன் இஸ் 45 mmனா சென்டர் லைன் இருக்குல்ல, லைன், இந்த சென்டர் லைன், ஓகேவா, இந்த இடம் கரெக்டாக ஓகே, இந்த இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் என்னது 45 mm. 45 mm போட்டால் கரெக்டாக அந்த லைன் பாருங்கள், ஒயில கலர் லைன் எங்கே வருது, நான் கொஞ்சம் லைட்டாக டிக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். டிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் போட்டுக்கலாம். தெரியுதாப்போ அங்கே பாருங்கள், எங்கே கரெக்டாக தெரியுது, கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த லைனுக்கு அப்புறம் இங்கே ஒரு, அதாவது ரிவர்ஸ் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸில் பண்ணணும். லைக் நம்ம இந்த லைனை வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிள் வந்து நம்ம இப்படி போட்டோம்ல, லைக் இப்போ இப்படி பண்ணணும். சரி ஓகே, நான் இது மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். 4th சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.